கோவையில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு திங்கட்கிழமை அன்று துவங்கியது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் 18 கல்லூரிகள் செயல்படுகின்றன. இந்த கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் விநியோகிக்கப்பட்டது. பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் உள்ள 1820 இடங்களுக்கு சுமார் 27,000 மாணவர்கள் விண்ணப்பித்தனர். இந்நிலையில் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் பொறியியல் பிரிவுகளில் உள்ள 13 பாடப்பிரிவுகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு திங்களன்று துவங்கியது. இந்த கலந்தாய்வை பல்கலைக்கழக பதிவாளர் ரவீந்திரன் துவக்கி வைத்தார். இதில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லோகநாயகி என்ற மாணவி 199.50 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்தார். காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த பவித்ரா 2ஆம் இடம் பெற்றார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதில் பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் எனக்கு எலிஜிபிலிட்டியா இருந்துச்சு. ஸோ அதனால அதை எடுத்துட்டேன். பிடெக்ல ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அதை எடுத்துட்டு அது கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. அது ஈஸின்னு சொன்னாங்க. அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நிறைய பேர்கிட்ட, அப்புறம் நிறைய பேர் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இது ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த கோர்ஸ் நான் எடுத்துட்டேன். வேளாண் பாடப்பிரிவுகளில் சேர மாணவிகள் அதிகளவு ஆர்வம் காட்டி வருவதாக பதிவாளர் ரவீந்திரன் தெரிவித்தார். 47,284 பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல நம்மளுக்கு 31,962 பேர் அப்ளிகேஷனை எங்ககிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் இதில் கலந்தாய்வில் அகாடமிக் அதாவது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்ததில் 4,454 பேர் நாங்கள் கூப்பிடுறோம். வொகேஷனல் அதான் அக்ரிகல்ச்சரை +2ல எடுத்தவங்களை 44 பேர்த்த கூப்பிட்டுருக்குறோம். 75% பெண்கள் தான் இந்த வருஷமும் இந்த கலந்தாய்வில் கலந்துக்க போறாங்க. பாக்கி இருக்கிறது தான் மாணவர்கள் வருவாங்க. திங்கட்கிழமை அன்று துவங்கிய கலந்தாய்வில் 300 பேர் கலந்து கொண்டனர். அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெற உள்ளது.